दयात्वतीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्ति सरस्वतीं संस्कृतकामधेनुम् नीलातुङ्गस्याभवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वम् अन्येणु अविचार्यतोर्णं स्तम्पे अवतारतम् अनन्यलभ्यं श्रीलक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये नीलातुङ्गस्तनगिरिधरे शुद्धमुद्बोध्य कृष्णं पाराद्यं स्वं श्रुतिशतशिरशुद्धमध्यापयन्ति चोच्चष्टायां सरजनिकलितं या बलाग्रन्थभुक्त्यै गोतादस्यै नमितमितं भूयये वास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியர் வெள்ள பல்வளையாய் நாடினி வேங்கடவ கண்ணபதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு வேயர் புகழ் வெள்ளி புத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்கும் விட்டுஜத்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை முடிதோடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையுறுதிங்கள் பாமாலை ஆய புகழ் நூறுடன் 43 அன்புடனே அடியேனு கருசை நீயே. நமசதசே. திருப்பாவையினுடைய 24வது பாசுரத்தை இன்னைக்கு அனுசந்தானம் பண்ணணும். வழக்கம்போல் கோதாஸ்துதியிலே சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் கோதாவினுடைய பிரபாவத்தை போற்றி பாடியுள்ள 24வது ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணிவிட்டு தொடர்ந்து திருப்பாவையினுடைய பாசுரார்த்த விசேஷங்களை ஓரளவுக்கு கொடுத்த காலத்துக்குள் அனுபவிக்க முயற்சி பண்ணுவோம். ஆத்ராபராதி நிஜயேபியபிரக்ஷணார்த்தம் ரங்கேஸ்வரஸ்ய ரமயா விநிவேத்யமானே பார்ஸ்வே பவதி தத்ர பாஸ்ரே பவதி யதி தத்ர நாசீத் பிராப்ய தேவீவதனம் பரிவர்த்திதம் சியாத் என்பது கோதாஸ்துதியிலே 24வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே சுவாமி எம்பெருமானை கோதா பிராட்டியை பார்த்து சேதனர்களாகிய ஜனங்களாகிய நாங்கள் அநாதி காலமாக செய்த பாவங்களோடு ரங்கநாதனே உன்னுடைய திருவடியிலே வந்து சரணாகதி பண்ணுகின்றோம். அப்பொழுது மகாலட்சுமி தாயார் சேதனர்களாகிய எங்களுக்கு பரிந்து எங்களை கடாட்சிக்க வேண்டும் என்று உன்னுடைய திருமுக மண்டலத்தை பார்க்கின்றார். எங்களுடைய பாவம் உன் கண்முன்னே வந்து நிற்க நீ தலையை சற்றே திருப்பி இந்த பக்கம் திருப்பினால் மகாலட்சுமியுடைய பரம காருண்யத்தை உடைய கோதா பிராட்டி அங்கிருந்து அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கின்றார். ஆகவே எம்பெருமானே உனக்கு எங்களை ரட்சிப்பதை தவிர வேறு வழி இல்லையே என்று சொல்கின்றார். 2 பக்கமும் 2 தேவிகளும் கருணை மழை பொழிய எம்பெருமானுடைய அந்த கடைக்கன் பார்வை கருணை மழை நம் மீது வந்து விழுந்துவிடும். நாம் செய்த பாவங்கள் எல்லாம் தேவியர்களுடைய கடைக்கன் பார்வையிலே மறைந்துவிடும் என்பதுதான் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் இந்த ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கின்ற உட்பொருளாக அனுபவிக்க வேண்டும். தொடர்ந்து இன்றைய 24வது பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். அன்றியும் உலகமலர்ந்தாய் அடி போற்றி சென்றங்குத்த நிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே எத்திப் பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். இது இன்றைய பாசுரம். எளிமையான தமிழ் வார்த்தைகளை அப்படியே மனதில் வாங்கினால் அதனுடைய அர்த்தம் புரிந்துவிடும். சுவாபதேசமாக பல விருத்தாந்தங்களே உள்ளிருப்பது அதில் ஆழ்ந்து அனுபவிக்கின்ற பொழுது தெரிய வரும். வெளிப்படையாக நமக்கு தெரிகின்ற இந்த பொருளிலேயே இன்று நிதர்சனமாக நம் கண்முன்னே கொண்டு வந்து காட்டுவது இந்த திருக்கோயிலின் திருவாயிலே இருக்கின்ற அந்த திருக்கோலம். அங்கு பாருங்க, சகடாசுரனை சக்கரம் போட்டு காட்டியிருக்கின்றார்கள். கபிதாசுரன் விலாமரமாக வந்து நின்றான் என்று விலாமரத்தை போட்டு காட்டியிருக்கின்றார்கள். எப்படியெல்லாம் அனுபவிப்பதற்கு மனம்தான் வேண்டும். அந்த மனத்திலே கோதா பிராட்டி வந்துவிட்டால் அது தத்ரூபமாக எந்த விதத்திலாவது வெளிவந்து விடும் என்பதை வாசலிலே இருக்கின்ற திருக்கோலம் கபிதாசுர விருத்தாந்தத்தை சொல்லுகின்றது, அந்த சகடாசுர விருத்தாந்தை சொல்லுகின்றது என்று இப்படி நாம் அனுபவிக்க வேண்டும். இனி இந்த பாசுரத்தை தொடர்ந்து அனுபவிப்போம். நேற்றைய பாசுரத்திலே கோப்புடைய சீரிய சிங்காதனத்தில் வந்து அமர்ந்து யாம் வந்த காரியம்
ஆராய்ந்து அருள வேண்டும் என்று கோதாட் பிராட்டி எம்பெருமானிடம் ஒரு விஞ்ஞாபனம் பண்ணிக்கொண்டார். அதற்கு முன்பாக நாங்கள் என்ன பண்ணோம், உன்னுடைய திருவடியில் வந்து சரணடைவதற்காக மார்கழி திங்களிலே மதி நிறைந்த நன்னாளிலே பிராத காலத்திலே எழுந்து தீர்த்தமாடிவிட்டு பிறகு நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று சங்கல்பம் பண்ணிக்கொண்டு எம்பெருமானாகிய திரிவிக்கிரம பெருமாளாகிய வாமனனாக வந்து திரிவிக்கிரமானாக உயர்ந்தவனுடைய பெருமையை பேசி வாழ உலகில் நீ நல்ல மழையை பெய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து, மாயனே உன்னுடைய மாயங்களை நாமல் அறிவோம், ஆகையினால் நாங்கள் தூயோமாய் வந்தோம், வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி, பிறகு விடியற்காலையிலே பொழுது விடிந்ததையும் அறியாமல் உறங்குகின்ற தங்களுடைய 10 தோழிமார்களையும் எழுப்பி தோழியர் புடைசூழ, தோழிமார் மட்டும் வந்தால் போதாது என்று ஆழ்வார்களை 10 ஆழ்வார்களை எழுப்பி துயிலெழுப்பி அவர்களுடைய அனுகிரகம், எங்களுக்கு ஆச்சாரிய அனுகிரகம் வேண்டும், எம்பெருமானுடைய திருவடி சரணத்தை அடைய வேண்டும் என்று ஆழ்வார்களையும் துணை அழைத்துக் கொண்டு அந்த நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய திருமாளிகை வாசல் முற்றத்திலே வந்து வாயிற்காப்போனை வணங்கி அவனிடம் அனுமதி பெற்று, பிறகு நந்தகோபனிடம் யசோதையிடம் அவரை துயிலெழுப்பி அவர்களுடைய அனுமதியும் பெற்றுக்கொண்டு, பிறகு பலராமனை துயிலெழுப்பி அவனுடைய அனுமதியும் பெற்றுக்கொண்டு, பிறகு நாச்சியாராகிய நப்பிண்ணை பிராட்டியை துயிலெழுப்பி அவள் அனுகிரகத்தை கேட்டபொழுதும் எம்பெருமான் எழுந்து வரவில்லையே, என்ன தவறு செய்தோம் என்று உணர்ந்து, எப்பொழுதும் இணை பிரியாத மிதுனமாகிய எம்பெருமானையும் பிராட்டியையும் சேர்த்து மங்களாசாசனம் பண்ணினால்தான் நமக்கு அருள் கிடைக்கும் என்பதை எப்படி நம்மாழ்வார் உணர்ந்து உன் அடிக்கீழ் வந்து அமர்ந்து புகுந்தேனே என்று மங்களாசாசனம் பண்ணினாரோ, அதே போன்று பிராட்டியாகிய நப்பிண்ணையையும் கண்ணனையும் சேர்த்து மங்களாசாசனம் பண்ணி யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள வேண்டும் என்று அனுபவித்த அந்த சங்கல்ப விசேஷத்தை இதுவரையில் நாம் அனுபவித்தோம் அல்லவா? அதன் தொடர்ச்சியாக இன்றைய பாசுரத்தில் சங்கல்பம் பண்ணிடுற உடனே என்ன பண்ணுவோம், நம்ம கோவிலுக்கு வரோம், பட்டாச்சார சுவாமி இருக்கார், வந்த உடனே திதிவார நட்சத்திரங்களை சொல்லி இந்த காலத்தில் இந்த நேரத்தில் இந்த நட்சத்திரத்தில் இந்த நாளில் நாங்கள் வந்திருக்கோன்று சொல்லி, பிறகு என்னுடைய நட்சத்திரம் என்ன, என்னுடைய பேர் என்ன, என்னுடைய கோத்திரம் என்ன எல்லாத்தையும் சொல்லி, அப்புறம் காமியார்த்தமாக நான் எதற்காக இங்கு வந்திருக்கின்றேன் என்று நம் சார்பிலே நம்முடைய பட்டாச்சாரியார் சுவாமி இந்த சேதனன் இந்த காமியார்த்தத்திற்காக உன் திருவடி நிழலை வந்து சேர்ந்திருக்கின்றான், அவனுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று ஓம் கேசவாய நம நாராயணமான ஆரம்பிக்கிறார் இல்லையா அர்ச்சனை. அதை நம் கண்முன்னே இந்த பாசுரத்திலே கொண்டு வந்து காட்டுகின்றார். இப்பொழுது எல்லாம் தமிழில் அர்ச்சனை பண்ண வேண்டும் என்று ஏதோ பெருசாக வாக்கியம் போட்டு போர்டெல்லாம் கூட எழுதி மாட்டுற ஆலய வாசல்ல. இதை நம்ம ஆண்டாள் நாச்சியார் எப்பயோ பண்ணிட்டு போயிட்டா. நீங்கள் என்ன சொல்கிறது, சுந்தர தமிழிலே அழகான தமிழிலே உன்னதமான வார்த்தைகளால் நாங்கள் எம்பெருமானை மங்களாசாசனம் பற்றியது உங்களுக்கு தெரியாதா? ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அனுபவித்த தமிழை விட வேறு யாரால் தமிழை அனுபவிக்க முடியும் என்பதை நிதர்சனமாக காட்டி எம்பெருமானுடைய புகழை போற்றி முதலில் தமிழிலே எம்பெருமானுக்கு போற்றி போற்றி என்று தமிழிலே அர்ச்சனை பண்ணவள் ஆண்டாள் நாச்சியார் என்பதனால்தான் இந்த பாசுரத்தை திருப்பாவையினுடைய திருப்பல்லாண்டு என்று நம் பெரியவர்கள் அனுபவித்திருக்கின்றார்கள். ஆண்டாள் எப்படி அர்ச்சனை பண்ணுகின்றார்? நாம் திருக்கோயிலே வந்து சங்கல்பம் பண்ணிக்கொண்டு அஸ்ய யஜமானஸ்ய தைரியஸ்தைரிய வீரிய விஜயாயிலாரோக்ய ஐஸ்வர்யாதி அபிவிருத்தியர்த்தம் இஷ்டகாமியார்த்த சித்தியர்த்தம் பாகவத ஜனானாம் பிரீத்தியர்த்தம் சமஸ்தலோக சாந்தியர்த்தம் ஸ்ரீ லக்ஷ்மீ ஹயவதன சுவாமி திவ்யபாதாரவிந்தோஹோ துளசீதல குங்குமார்ச்சனம் யதாசக்தி நாம பூஜாம் கரிஷ்யே என்று நமது பட்டாச்சார சுவாமி நமக்கு சங்கல்பம் பண்ணுவது போன்று அந்த எம்பெருமானை மனதிலே கீழ்ப்பாசுரங்களிலே சங்கல்பம் பண்ணியதை நினைத்துக்கொண்டு இங்கு வந்து ஆண்டாள் நாச்சியார் அற்புதமாக எம்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுகின்றால் அவருடைய திருநாமத்தை சொல்லி. ஓம் பூபால திரிவிக்ரமாய நமஹா, அன்றி உலகமலந்தாய் அடி போற்றி. ஓம் லங்காபதி சமர்த்தனாய நமஹா, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. ஓம் சகடாசுர காலாந்தகாய நமஹா, பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. ஓம் பத்சாசுர கபித்தாசுர மர்தனாய நமஹா,
கன்று கொணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி. ஓம் கோவர்தனகிரி ஆபத் பாந்தவாய நமஹா. ஓம் குன்றுகுடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. ஓம் குந்தகாத்யுத ஆயுதாய நமஹா. வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. என்றென்றும் சேவகமே திப்பறைகொள்ள ஓம் திவ்ய சரணாரவிந்தயா என்று உன்னுடைய திருவடியை நாங்கள் போற்றி. நானாவித மந்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி என்று முடிப்பது போல பாமலர் தூவி தொழுது உன்னை சரணடைய வந்திருக்கின்றோம் என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் தமிழிலே அழகாக எம்பெருமானை போற்றி போற்றி என்று அவனுடைய குண விசேஷங்களை ஆழ்ந்து அனுபவித்து அவனுக்கு போற்றி பாடி அர்ச்சனை பண்ணி அந்த விருத்தாந்தத்திலே 6 விதமாக பல்வேறு விருத்தாந்தங்களை உள்ளுரை பொருளாக அடக்கி சொல்லி இருக்கின்றாள் அல்லவா? அதுதான் கோதா பிராட்டியினுடைய பெருமை. கோதா பிராட்டியினுடைய ஆச்சாரியனும் அவருடைய திருத்தகப்பனாராகிய பெரியாழ்வார் எம்பெருமானுக்கே பல்லாண்டு பாடினார், பல்லாண்டு பாடி மங்களாசாசனம் பண்ணினார். ஆனால் கோதா பிராட்டி எம்பெருமானுடைய புகழை சொல்லி அவனுடைய பெருமையை சொல்லி அவனுடைய குணநலன்களை சொல்லி பல்லாண்டு பாடுகின்றாள் இந்த பாசுரத்திலே என்பதனால்தான் நம் பூர்வாச்சாரியர்கள் இந்த பாசுரத்தை திருப்பாவையினுடைய திருப்பல்லாண்டு என்று அனுபவித்திருக்கின்றார்கள். பெரியாழ்வார் எம்பெருமான் கண்ணனை தன் மனதிலே கொண்டு விஷ்ணு சித்தரானால் விஷ்ணுவும் அவர் மனதிலே வந்து விட்டார். ஆனால் இங்கு பெரியாழ்வார் பாடியது அந்த கருடாரூபனாக வந்து எம்பெருமான் காட்சியளித்த பொழுது அவனுக்கு கண்ணேறு பட்டு விடுமோ கண்ணெச்சில் பட்டு விடுமோ என்று ஒரு தாயின் பரிவோடு பல்லாண்டு பாடினார். ஆனால் இங்கு ஆண்டாள் நாச்சியார் என்ன படுகின்றால், பக்தி என்று அன்பின் மேலிட்டினால் விழுந்த காதலினால் கண்ணன் மேல் கொண்ட காதலினால் ஏற்பட்ட பக்தி பரமபக்தியாக மாறி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பார்ப்பதெல்லாம் கண்ணனே என்ற ஒரு ஞானத்தை பெற்று நோன்பு நோற்று உருகி வந்து எங்கள் வேண்டுதலுக்கு இறங்கி நீ நாங்கள் கேட்டு வந்த அந்த பறையை கொடுக்க வேண்டும், கைங்கரிய பறையை கொடுக்க வேண்டும், அதையும் ஆராய்ந்து கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்க வேண்டும்? நீ எழுந்து வந்து சீரிய சிம்மாதனத்தில் அமர்ந்து இருந்து சொல்ல வேண்டும் என்று நேற்றைய பாத்திரம் வரை பிரார்த்தித்தால் அல்லவா? அதை இங்கு நினைத்து பார்க்கின்றார். எம்பெருமான் அவனுடைய பள்ளிக்கட்டிலிருந்து எழுந்து நப்பெண்ணை பிராட்டியுடன் வெளியிலே வந்து நடந்து வருகின்றான். அந்த நடையழகை பார்த்தவுடன், எம்பெருமானுடைய சௌந்தரியத்தை பார்த்தவுடன், நப்பிண்ணை தேவியுடன் அவன் திவ்ய மிதுனமாக வருகின்ற அந்த காட்சியை கண்டவுடன் ஆண்டாள் நாச்சியார் நேற்று என்ன கேட்டார்? ஆராய்ந்து அருள வேண்டும், யாம் வந்த காரியம் என்னவென்று ஆராய்ந்து அருள வேண்டும், அதுவும் சீரிய சிம்மாசனத்தில் வந்து அருள வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணினால் அது எல்லாமே மறந்து போச்சா? இந்த எம்பெருமான் நடந்து வந்த அழகையும் எம்பெருமானுடைய திவ்ய அந்த ஸ்வரூபத்தையும் சௌந்தரியத்தையும் கண்டு எல்லாமே மறந்து போய் அவனுடைய லீலைகளே மனம் லயித்து போய் பல்லாண்டு பாட ஆரம்பித்து விட்டால், அன்றி உலகமலர்ந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி என்று அனுபவிக்க வேண்டும். அவருடைய தகப்பனார் பல்லாண்டு பாடுகின்ற பொழுது உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று எம்பெருமானுடைய திருப்பாத கமலங்களுக்குத்தானே மங்களாசாசனம் பண்ணினார் என்பதை ஞாபகம் வந்தவுடனே இவன் எழுந்து நடந்து வருகின்ற அந்த நடையழகை பார்த்து தன் ஆச்சாரியன் தன் தகப்பனார் என்ன சொன்னாரோ அதையே நினைத்து கொண்டு திருவடிக்கு முதலில் பல்லாண்டு பாடுகின்றார். எப்படிப்பட்ட அனுபவம் என்று நாம் இப்படி அனுபவிக்க வேண்டும். இப்போ நம்ம திருமலைக்கு போகிறோம், பெருமாளை சேவிக்கணும்ட்டு. திருமலைக்கு போகும்போது இந்த காமியார்த்தமாக நிறைய மனசில் நினச்சிட்டு இருப்போம். மனசில் இதை வேண்டணும், அதை வேண்டணும், இப்படி கேட்கணும். பகவத்கீதையிலே பெருமாள் சொன்னார் இல்லையா, பெருமாள் கண்ணன் என்ன 4 விதமான பக்தர்கள் வருவார்கள். என்கிட்ட நிறையா செல்வம் கொடுன்னு கேட்பான், எனக்கு எத்த கொடு அத்தை கொடுன்னு கேட்பான். யாரோ தான் ஞானியார்கள் தான் என்னை வேண்டும் என்று கேட்பார்கள்ட்டு 4 வித பக்தர்களை காட்டினது போன்று பக்தர்களாகிய நாம் திருமலைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அழிப்பிரியிலிருந்து திருமலையிலே பாதமாக நடந்து போய் எம்பெருமானை தரிசனம் பண்ண வேண்டும், ராமானுஜரை போன்றெல்லாம் நினைத்து கொண்டு காமியார்த்தமாக நிறைய நினச்சிட்டு அங்கே போகும். முட்டி மோதி அவன் திருமுன்னே போய் நிற்கின்ற பொழுது ஜருகிண்டி நல்லா தள்ளி விட்டுடுவா. அடியார்கள் நெருக்கின்றிருப்பா, நாம் முன்னே நீ முன்னே. எப்படி திருக்கோவிலூரிலே இடைகளிலே 3 ஆழ்வார்களுக்கும் இடையிலே புகுந்து எம்பெருமான் எப்படி நெருக்கினானோ
அதே போன்று இங்கு பக்தர்கள் நம்மை நெருக்க நாம் கேட்டு வந்த காரியம் எல்லாம் மறந்து போயிடும். இன்னும் ஒரு க்ஷணம் இந்த திவ்ய ஸ்வரூபத்தை தரிசனம் பண்ண மாட்டோம் என்ற ஆதங்கம்தான் மிஞ்சும். அந்த திருமுன்னே நின்று நாம் காமியார்த்தமாக எவ்வளோ நினைச்சுன்னு வந்திருப்போம். இதை பிரார்த்தனை பண்ணணும், அதை பிரார்த்தனை பண்ணணும்ட்டு எல்லாம் மறந்து போய் அந்த திவ்யமங்கல ஸ்வரூபத்தை பார்த்த அந்த க்ஷணத்திலே இன்னும் ஒரு கணம் சேவிக்க மாட்டோமா, இன்னும் ஒரு கணம் சேவிக்க மாட்டோமா என்று மனம் ஏக்கம் வந்து விடுகின்றது அல்லவா? ஆனால் இல்லை பிடிச்சி சொல்லிடுறா இல்லையா? அது போன்றுதான் நேற்றைய வரையில் சீரிய சிம்மாசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேண்டும் என்று கட்டளையிட்ட ஆண்டாளுக்கு எம்பெருமான் கண்ணன் பள்ளியரிலிருந்து நப்பிண்ணியோடு நடந்து வந்த அந்த நடையழகையும் அவனுடைய திவ்ய ஸ்வரூபத்தையும் பார்த்த உடனேயே என்னெல்லாம் பிரார்த்தித்தோம் எல்லாம் மறந்து போய்விட்டதாம். உடனே மங்களாசாசனம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அன்றி உலகம் அளந்தாயடி போற்றி என்று பெரியவர்கள் நமக்கு இதை அனுபவிப்பார்கள். எங்கு ஆண்டாளிடம் தாய்மைக்கு உண்டான பரிவு இந்த பாசுரத்திலே வெளிப்படுவதை நாம் பார்க்க வேண்டும். அவனுடைய பெருமையை போற்றி வாத்சல்யத்துடன் பரம பக்தியுடன் துயிலெழுந்து மண்டபத்தில் கோப்புடைய சீரிய சிங்காதனத்தில் இருந்து கம்பீரமாக அவர் எம்பெருமான் வந்து அமர்ந்த பொழுது காமியார்த்தமாக நான் எதுவும் கேட்க மாட்டேன், உன் புகழை மட்டும்தான் பாடுவேன் என்று மங்களாசாசனம் பண்ண ஆரம்பித்தாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு சந்தேகம் வரலாம். எம்பெருமான் சர்வலோக ரக்ஷகன், அவனுக்கு இல்லாத திரளா, அவனுக்கு நாம் ஏன் மங்களாசாசனம் பண்ண வேண்டும், அவனுக்கு ஏன் நாம் வாழ்க வாழ்க என்று நாம் போய் வாழ்த்தலாமா? நாமெல்லாம் அடியவர்கள், சிறியவர்கள், சிறு ஞானஸ்தர்கள், நாம் போய் எம்பெருமானுக்கு வாழ்த்தலாமா என்று சொன்னால் வாழ்த்துவதற்கு வயது தடையில்லை. உண்மையான அன்பும் பக்தியும் மேலிட்டால் எம்பெருமானை வாழ்த்தலாம் என்று பெரியாழ்வார் காட்டிய வழி. மதுரகவியாழ்வார் ஆச்சாரியனை போற்றி காட்டிய தொல்வழி. ஆகவே தான் நாம் இன்று எப்பொழுதும் இங்கு ஞானியர்கள் செனினிசைய தோப்பில் வேதாந்த தேசிகனே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் அவருக்கு நாம் ஆசீர்வாதம் பண்ற போது பாடுறது எதனால? நம்மளுடைய அன்பின் மேலீட்டினால், அந்த பாரிப்பினால், அந்த உணர்வினால் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி எம்பெருமானை நாம் வாழ்த்தமும் செய்யலாம் நம் வயதை மறந்து என்பதை நமக்கு காட்டிக் கொடுத்தவர்கள் பெரியாழ்வார். இந்த பாசுரத்திலே ஆண்டார். ஆச்சாரியனை தவிர தெய்வமற்றறியேன் என்று தொல்வழி காட்டிய மதுரகவியாழ்வார் என்று அனுபவித்தோம் என்றால் வாழ்த்துவதற்கு வயது வேண்டாம். வாழ்த்துவதற்கு நல்ல உள்ளம், நல்ல ஞானம், தெளிந்த சிந்தனை, அந்த பரந்த நோக்கு, எம்பெருமானை சரணமன்றி நீயின்றி நான் இல்லை, நானின்றி நீ இல்லை என்ற அந்த உணர்வு, இதெல்லாம் வந்துவிட்டால் எம்பெருமானுக்கு நாமும் வாழ்த்து சொல்லலாம் என்பதுதான் இந்த பாசுரத்திலே நிதர்சனமாக சொல்லுவது. இப்படித்தான் இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய சிறப்பும் நெகிழ்வும். இப்படி மங்களாசாசனம் பண்ணுகின்ற அந்த வல்லமையை நமக்கு கொடுக்கின்றது தான் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் என்று பெரியோர் காட்டிய வழியிலே பெரியோர்கள் நமக்கு உபதேசித்த நல்வழியினால் ஏற்பட்ட பாரிப்பினாலும் பக்தியினாலும் தெய்வமற்றறியேன் என்றிருந்த அந்த ஆழ்வார் காட்டிய தொல் வழியை அப்படித்தான் சுவாமி தேசிகன் அனுபவித்திருப்பார். தொல்வழி எது? நம் சிறந்த வழி எது என்றால் பழமையான வழியா எதுன்னா ஆச்சாரிய முகமாக எம்பெருமானை சென்று அடைய வேண்டும். ஆகவேதான் தெய்வமற்றறியேன் என்று அந்த ஆழ்வார் பாடி நமக்கு காட்டினார் அல்லவா? அதை இங்கு நினைத்து கொண்டு உன் அடி போற்றி வந்தோம், உன் திரள் போற்றி வந்தோம், உன் புகழ் போற்றி வந்தோம், உன் கழல் போற்றி வந்தோம், உன் குணம் போற்றி வந்தோம், உன் கையில் உள்ள வேல் போற்றி வந்தோம் என்று 6 வகையாக இந்த பாசுரத்திலே மங்களாசாசனம் பண்ணி 6 வகை விருத்தாந்தங்களையும் எடுத்துச் சொல்லுகின்றார் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி இந்த பாசுரத்திலே மாயக்கண்ணனுடைய அடி போற்றி, திரள் போற்றி, புகழ் போற்றி, கழல் போற்றி, குணம் போற்றி, வேல் போற்றி என்று 6 வகையாக சொல்லுவது ஜீவாத்மாக்களாகிய நாங்கள் 6 வகை தாபங்களால் பீடிக்கப்பட்டிருக்கின்றோம். எங்கள் துயருக்கு காரணமான அந்த 6 விரோதிகளையும் விரட்டிவிட்டு மாய்த்துவிட்டு எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டுவதாக சுவாபதேசம் கொள்ள வேண்டும். ஆகவேதான் எண்ணில் உன்னை வைத்தேன், உன்னையும் எண்ணில் வைத்தேன் என்று அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும் என்பதைத்தான் ஆழ்வார் பாசுரம். இருடீகேசனை பார்த்து என் நாத்தழும்பேற நாராயண நாமத்தை என் நாவில் உரைத்துக் கொண்டேன் என்று பாடினார் அல்லவா ஆழ்வார். அந்த உணர்வோடு இற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தனுக்கே கைங்கரியம் செய்கின்ற
அந்த கைங்கரியப்பறையை நீ ஆராய்ந்து எமக்கு அருள வேண்டும் என்று எம்பெருமானை வேண்டுகின்றாள் ஆண்டாள் நாச்சியார். 6 விதமான தாபங்கள் என்று சொன்னோம் அல்லவா? 6 என்ன? அகங்காரம். இதுக்கு என்ன விருத்தாந்தத்தை எடுத்து காட்டுகின்றால் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய விருத்தாந்தத்தை எடுத்து காட்டுகின்றார். மோகம், சகடாசுரனுடைய விருத்தாந்தத்தை எடுத்து காட்டுகின்றார். மாச்சரியம், கபிதாசுரனுடைய விருத்தாந்தத்தை எடுத்து காட்டுகின்றார். காமம், ராவணனுடைய விருத்தாந்தத்தை எடுத்து காட்டுகின்றார். லோபம், வத்சாசுரனுடைய விருத்தாந்தத்தை எடுத்து காட்டுகின்றார். குரோதம், இந்திரனுடைய விருத்தாந்தத்தை எடுத்து காட்டுகின்றார். இப்படி நமக்கு மனக்குகையில் இருக்கின்ற 6 விதமான விரோதிகளை விரட்டி அடிப்பதற்காக, நாம் உணர்வதற்காக பூர்வ கதைகளை 6 விருத்தாந்தங்களை உள்ளுரை பொருளாக வைத்து ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே 24வது பாசுரமாக அமைத்து எங்கள் விரோதியாகிய அகங்காரம், மோகம், மாச்சரியம், காமம், குரோதம் என்ற 6 விரோதிகளிடமிருந்து எம்மை காத்தருள வேண்டும் என்று 24வது பாசுரமாக இந்த பாசுரத்தை ஆண்டாள் அமைத்திருப்பது ஒரு பெரிய உள்ளுரை தத்துவத்தை உள்ளே கொண்டிருக்கின்றது. 24 என்பதை 2 4 கூட்டினா எவ்வளவு வருது? 6 வருது. கேசவாய நமஹா, மாதவாய நமஹா, கோவிந்தாய நமஹா, விஷ்ணவே நமஹா. எண்ணி பாருங்க, 6 எழுத்து. அர்ச்சனை பண்றோம் இல்லையா பெருமாளுக்கு? இந்த பாசுரத்தில் என்ன பண்றா? அர்ச்சனை பண்றா பெருமாளுக்கு. 6 விதமான விரோதிகளை எம் மனதிலிருந்து நீக்கு என்று சொல்லுவதனால் 2ம் 4ம் கூட்டினால் 6 என்று வருவதனால் 24வது பாசுரத்திலே இப்படி எம்பெருமானை அர்ச்சனை பண்ணி நம் உள்ளத்திலே இருக்கின்ற 6 விதமான விரோதிகளை விரட்டி அடிக்க எங்களுக்கு அருள் புரிவாய் என்று ஆண்டாள் கேட்கின்றாள் என்பதுதான் இந்த பாசுர விசேஷம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரம் ஏன் இந்த கிரமத்திலே வருகின்றது? 2வது பாசுரம் ஏன் வருது, 3வது பாசுரம் ஏன் வருதுன்னு பார்த்துன்னு 22, 23 என்று 24. 22ல் என்ன கேட்ட அகங்காரங்கள் போக வேண்டும் என்பதனால்தான் எல்லாரும் பள்ளி கட்டிற்கீழே தங்களுடைய அகங்காரங்கள் பங்கப்படுவது போல் இருந்தால் பாடினோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த பாசுரத்திலே 24வது பாசுரத்திலே 6 எதிரிகள் எங்கள் மனக்குகையிலே இருக்கின்றார்கள், அவர்களை நீக்கி எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டாள் வேண்டுகின்றாள் என்பது உணர்ந்து கொண்டு இதை ஒரு முன்னுரை போன்று மனதிலே கொண்டு இனி இந்த பாசுரத்தினுடைய விசேஷ அர்த்தங்களை அனுபவிப்போம். அன்று இவ்வுலகமலர்ந்தாய் அடி போற்றி என்று பாசுரத்தை தொடங்குகின்றார். தன் தோழியர்கள் புடைசூழ கண்ணனுடைய திருமாளிகைக்கு வந்து எல்லோரிடமும் முறையாக அனுமதி பெற்று கொண்டு அவன் திருமுற்ற வாசலிலே வந்து நின்று அவள் பிரார்த்தித்ததை ஏற்றுக்கொண்டு எம்பெருமான் கண்ணன் நப்பெண்ணியுடன் வெளியில் வந்து நடந்து சீரிய சிம்மாதனத்திற்கு வருகின்றான். நடந்து வருகின்ற அந்த அழகிலே லயித்து போன ஆண்டாள் நாச்சியார் நடந்த கால்கள் நொந்தவோ என்று ஆழ்வார் பாடினது உடனே அவளுக்கு ஞாபகம் வந்துடுது. அன்னைக்கு நீ திருவிக்கிரம அவதாரம் எடுத்தவோ, இந்த கால்களை சொன்ன உடனே கால்கள் நொந்தவோ என்ற உடனே திருவிக்கிரம அவதாரம் ஞாபகம் வந்துவிட்டது. வாமனனாய் வந்து திருவிக்கிரமமாய் நீ உயர்ந்து உலகையும் அளந்தாயே, அப்பொழுது காடுமேடுகள் எல்லாம் உன்னுடைய திருப்பாதம் பட்டு உன் கால்கள் நொந்து போயிருக்குமே, அன்று இந்த திருவடிக்கு யாரும் மங்களாசாசனம் பண்ணவில்லையே என்ற தாய்மை உணர்வு பாரிப்பு மேலிட்டதனால்தான் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்று முதலில் திருவடிக்கு மங்களாசாசனம் பண்ணுகின்றார். இதையே ராமாவதார காலத்திலே ராமன் கனகத்திலே நடந்து சென்று அப்புறம் எல்லோரையும் ரட்சித்து கடைசியில் இரண்யையும் மாய்த்தான் என்ற விருத்தாந்தத்தை மனதிலே கொண்டு மனத்துக்கினியவனாக ராமனை ஏற்கனவே கொண்டாடினாள் அல்லவா? அந்த ராமாவதாரத்தை நினைத்து நீ காடு மேடெல்லாம் நடந்த பொழுது உன் கால்கள் நொந்து போயிருக்குமே, அப்பொழுது அந்த திருவடிக்கு யாருமே மங்களாசாசனம் பண்ணவில்லையே என்று நினைத்து இன்ற பாசுரத்திலே முதலில் உன் திருவடி போற்றி அன்றி உலகம் அலந்தாய் அடி போற்றி என்று திருவடிக்கு முதலில் மங்களாசாசனம் பண்ணுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். அன்று உலகளந்த திருவடிக்கு யாரும் கண்ணேறு கழிக்கவில்லையே என்று தன் தகப்பனார் எம்பெருமானுக்கு கண்ணேறு கழித்தது போன்று, கண்ணேறு கழிக்கா சுத்தி போடுறதுன்னு நம்ம சாதாரணமாக சொல்றோம் இல்லையா? குழந்தைக்கு சாதாரணமா சேதன குழந்தைகளுக்கே நாம் சுத்தி போடுறோம். கண் பொட்டெடுத்தோ கண்ணெச்சில் பொட்டெடுத்தோன்ட்டு திருஷ்டி வந்துடுத்தோன்னு சொல்றோம் இல்லையா? அந்த பெருமாளுக்கு யாராவது திருஷ்டி கொடுக்க முடியுமா? அவனுடைய திருஷ்டி நம்ம மேல பட்டுட்டுனா நாம் எல்லாம் உயிர்ந்து போய் விடுவோம். ஆனால்
அன்பின் மிகுதியினால் அவனுக்கே திருஷ்டி கழிக்கின்ற ஒரு பாரிப்பு கலியுகத்திலே ஆண்டாள் நாச்சியார் என்று அன்று உன் திருவடிக்கு யாரும் மங்களாசாசனம் பண்ணவில்லை, ஆகவே இன்று இப்பொழுது நான் உனக்கு மங்களாசாசனம் பண்ணுகின்றேன் என்று அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி என்று சொல்லுகின்றார் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த வாமன திரிவிக்ரம அவதாரத்தை ஆண்டாள் 3 பாசுரங்களிலே அமைத்து சொல்லியிருக்கின்றாள் என்று கீழ்ப்பாசுரங்களை அனுபவித்த போது பார்த்தோம். ஆகவேதான் மூவடி மண் கேட்டு வந்த அந்த உத்தமனுடைய விருத்தாந்தத்தை சொல்லுவதற்காக 3 பாசுரங்களை அவனுடைய விருத்தாந்தத்தை சொன்னால் என்றும் அனுபவித்தோம். இப்பொழுது அந்த பாசுரங்களையெல்லாம் நாம் ஏற்கனவே கீழ்ப்பாசுரங்களிலே அனுபவித்து விட்டதனால் அதை இங்கு மனதில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்று அன்று மகாபலியினால் அபகரிக்கப்பட்டு அந்நாளில் உலகம் ஆளப்பட்டது. தேவர்கள் மகாபலி சக்கரவர்த்தியை எம்பெருமான் ஆட்கொண்டு உலகத்தை மீட்டுக் கொடுத்த பொழுது எங்களுக்கு எங்கள் நாடு கிடைத்துவிட்டது என்ற பெருமையுடன் அடுத்த க்ஷணமே உன்னை மறந்துவிட்டு அவர்கள் தேவலோகம் போய்விட்டார்கள், உன்னை யாரும் மங்களாசாசனம் பண்ணவில்லையே என்ற பாரிப்போடு தன் தாய் உணர்வோடு இன்று அன்று உலகமளந்த அந்த திருவடிக்கு இன்று மங்களாசாசனம் பண்ணுகின்றார் என்றும் வேறொரு விதமாக அனுபவிப்பார்கள் பெரியவர்கள். வன்மா வையமலர்ந்த வாமனா என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் அனுபவித்ததையும் வன்மையான உலகத்தை உன் மென்மையான திருவடி கொண்டு அளந்தாயே என்று நம்மாழ்வார் உருகியதை மனதிலே கொண்டு கண்ணன் மலரடிகள் நடந்து வந்து சிம்மாசனத்தில் அமர்கின்ற பொழுது அந்த 4 அடி நடந்து வந்ததே ஆண்டாளுக்கு பொறுக்காமல் உன் கால்கள் நோவுபட்டிருக்குமோ, உன் திருவடிகள் நொந்து போயிருக்குமோ என்ற பாரிப்பினால் மங்களாசாசனம் பண்ணுகின்றாள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி இந்த மாவலி விருத்தாந்தத்தை ஏற்கனவே நாம் அனுபவித்து விட்டோம், அதை மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாமன திரிவிக்ரம அவதாரத்தை ஆழ்வார்கள் பல்வேறு பாசுரங்களிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். எப்படி ராமகிருஷ்ணாதி அவதாரங்களுக்கு ஆழ்வார்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்ததோ அதே போன்று வாமன திரிவிக்ரம அவதாரத்தின் மேலும் நிருசிம்மாவதாரத்தின் மேலும் ஆழ்வார்களுக்கு தனி பாரிப்பு இருந்ததை ஆழ்வார்கள் பாசுரத்தை நாம் அனுபவித்தோம் என்றால் தெரியும். அந்த வகையிலே ஆழ்வார் பாசுரங்களை இங்கே மனதிலே கொண்டு ஆச்சாரியர் பாசுரங்களிலே மனதிலே கொண்டு நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அன்று இவ்வுலகம் அந்த அளந்த அந்த திருவடிக்கு என்ன பெருமை என்பதை நம் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் நமக்கு காட்டிக் கொடுத்து இதை சொல்லாமல் போய்விட்டால் பூர்த்தியாகாது என்பதனால் பல்வேறு ஆழ்வார் பாசுரங்களையும் நிறுத்தி வைத்துவிட்டு எம்பெருமான் ஆச்சாரியன் எம்பெருமானுக்கு நமக்கு காட்டிக் கொடுத்த அந்த ஆச்சாரியனுடைய தேகலீச ஸ்துதியிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து இங்கு அன்வயப்படுத்திக் கொள்வோம். இதையும் நாம் கீழ்ப்பாசுரத்திலே ஓங்கி உலகில் அந்த பாசுரத்தில் அனுபவித்தோம், அம்பரமுடறுத்து ஓங்கி உலகம் அந்த பாசுரத்திலும் அனுபவித்தோம், மீண்டும் ஒரு முறை அனுபவிப்போம். பக்த பிரியத்வயி ததா பரிவர்த்தமானே முக்தாவிதான விததி தவபூர்மசீத் ஆராவலி பரமதோ ரசனா கலாபா தாரா கனஸ்ததனு மௌத்திகனூபுரஸ்ரீஹி என்று தேகலிக ஸ்துதியிலே 10வது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய இந்த வாமன திரிவிக்ரம அவதாரத்தினுடைய பெருமையை ஆச்சாரியன் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் அனுபவித்தது போன்று யாராலுமே அனுபவித்திருக்க முடியாது. சத்தியம் சத்தியம் புனசத்தியம். எப்படி அனுபவிக்கின்றார்? வாமனனாக சிறு உருவாக வந்து நீ திரிவிக்ரமனாக உயர்ந்த பொழுது உன்னுடைய ஒரு திருவடி பூலோகம் புவர்லோகம் சுபலோகம் மகர்லோகம் ஜடலோகம் தபலோகம் சத்தியலோகம் என்று பூலோகத்திற்கு மேலிருக்கின்ற அந்த 7 லோகங்களையும் தாண்டி நீண்ட பொழுது பிரம்மாவுடைய லோகத்திற்கு வந்த அந்த திருவடியை பிரம்மன் தன் கமண்டலத்தில் இருந்த நீரை வார்த்து பாதபூஜை பண்ணினான் அல்லவா? ஒரு திருவடிக்கு பாதபூஜை பண்ணினான். அந்த விருத்தாந்தத்தை நினைத்து கொண்டு சுவாமி தேசிகன் அனுபவிக்கின்றார். அப்படி அந்த திருவடி மேலும் நீண்ட பொழுது நட்சத்திர கூட்டங்கள் இருக்கின்ற புவர்லோகம் எம்பெருமானுடைய திருமுடிக்கு ஒரு விதானம் போன்று இருந்ததாம். அந்த திருவடி மேலும் வளர்கின்றது. அப்பொழுது அந்த நட்சத்திர கூட்டம் இறங்கி எம்பெருமானுடைய கழுத்தை அலங்கரிக்கின்ற ஹாரம் போன்று மாறிவிட்டதாம். அந்த திருவடி இன்னும் மேலும் வளர்கின்றது. திருவடி வளர்ந்தால்
எம்பெருமானுடைய திரு உருவமும் வளர வேண்டும் அல்லவா? அப்படி எம்பெருமானுடைய திரு உருவம் அதற்கு மேலும் வளர்ந்த பொழுது அந்த நட்சத்திர கூட்டம் பகவானுடைய இடுப்பிலே இருக்கின்ற மேகலை போன்று இருந்ததாம். எம்பெருமான் அதற்கு மேலும் உயர்ந்த பொழுது அந்த நட்சத்திர கூட்டம் எம்பெருமானுடைய காலிலே அணிந்திருக்கின்ற சலங்கை போல் மாறிவிட்டது. அப்படிப்பட்ட உயர்ந்த சொரூபத்தை கொண்ட திருவிக்கிரம அவதாரம் என்று தேகலிங்க ஸ்துதியிலே சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அனுபவித்திருப்பதை நாம் இங்கு நினைத்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவம் தான் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்ற அந்த திருவடியை, அந்த திருவடிக்கு மங்களாசாசனம் பண்ணுகின்ற ஒரு நிகழ்வை ஆண்டாள் நாச்சியார் இங்கு அனுபவித்திருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். பகவான் பட்ட சகல லோகங்களையும் அண்ட சராசரங்களையும் இதம் விஷ்ணுர்விசக்ரமே த்ரயதா நிததே பதம் சமூடமஸ்ய பாகும் சுரே என்று வேதம் போற்றுகின்றதல்லவா? அப்படிப்பட்ட உத்தமமான அவதாரத்தை முதலாக நினைத்து அந்த அவதாரத்திலே எம்பெருமானுடைய திருவடிக்கு நாச்சியார் இந்த பாசுரத்திலே முதலாக மங்களாசாசனம் பண்ணுகின்றார். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்று முதல் வரியிலேயே எம்பெருமான் அண்ட சராசரங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த நிறைவை, அவனுடைய திரளை, அவனுடைய வன்மையை நமக்கு எடுத்து காட்டுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். அன்று இவ்வுலகம் அளந்தாய் என்று ஏன் இந்த பாசுரத்திலே சொன்னார்? நம்ம விருத்தாந்தத்தில் என்ன அனுபவிக்கிறோம்? உலகையும் எம்பெருமான் அளந்து விட்டான் என்றுதானே விருத்தாந்தம் சொல்லுகின்றது. பூலோகத்திற்கு மேல் இருக்கின்ற 7 லோகங்களையும் தாண்டி போய் அண்டத்திற்கும் அப்பால் அந்த திருவடி நீண்டது என்றுதானே சற்று முன் அனுபவித்தோம். அப்படி இருக்க ஆண்டாள் இந்த பாசுரத்திலே அன்று இவ்வுலகம் அளந்தாய் என்று, இந்த உலகத்தை அளந்தாய் என்று சொல்லுகின்றாயே என்று குழம்ப வேண்டாம். ஏனென்றால் அந்த திருவடி, ஒரு திருவடி மண்ணிலே இந்த பூலோகத்தில் இருக்க எம்பெருமானுடைய மற்றொரு திருவடி உயர்ந்து 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 பிரம்மலோகத்திற்கு சென்ற பொழுது அங்கு பிரம்மலோகன் திருவடிக்கு நீர் வார்த்து பாத பூஜை பண்ணி மங்களாசாசனம் பண்ணினான். ஆனால் இந்த பூலோகத்திலே இருந்த இந்த மற்றொரு திருவடிக்கு யார் மங்களாசாசனம் பண்ணினார்கள்? யார் அதற்கு பாத பூஜை பண்ணினார்கள்? எல்லோரும் மறந்துவிட்டு தேவர்கள் தங்களுக்கு ஆட்சி கிடைத்தவனே மறந்து தேவலோகம் போய்விட்டார்களே என்ற பாரிப்பிலே இவ்வுலகத்தில் இருக்கின்ற அந்த திருவடிக்கு, மற்றவர்கள் அன்று பாராட்டாமல் விட்ட அந்த திருவடிக்கு இன்று இவ்வுலகத்திலே அன்று இவ்வுலகமளந்தாய் அடி போற்றி என்று இவ்வுலகு என்ற வார்த்தையை எவ்வளவு அற்புதமான ஒரு தத்துவத்தை காட்டுகின்றாள் ஆண்டாள் என்பதுதான் அந்த ஆண்டாள் நாச்சியாரினுடைய பக்தி பெருமைக்கும் பிரேமைக்கும் அவள் அனுபவிக்கின்ற அந்த அழகை நமக்கு எடுத்துக்காட்டி, அதுபோன்று எம்பெருமானை நம் திருவுள்ளத்திலே கொள்ள வேண்டும் என்று இவ்வுலகம் அளந்தாய் அன்று என்று ஆண்டாள் நாச்சியார் பாடியிருக்கின்றார் என்று அனுபவிக்க வேண்டும். எம்பெருமான் பூலோகத்திலே பல அவதாரங்கள் எடுத்து நம்மோடு உறவாடி நம்மை ரட்சித்து, எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு வாட்டம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் அவதாரம் பண்ணி அனுபவிப்பேன் சம்பவாமி யுகே யுகே என்று பகவத்கீதையிலே சொன்னதை கீழ்ப்பாசுரங்கள் அனுபவிக்கும் பொழுது அந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி அனுபவித்தோம் அல்லவா? அதையெல்லாம் மனசிலே திருப்பி அசை போட்டு பாருங்கள். இந்திரனின் தேவலோகத்திலோ பிரம்மாவின் சத்தியலோகத்திலோ அவன் அவதாரம் எடுக்காமல் இந்த பூலோகத்தில் தான் வந்து அவதாரம் எடுத்தான் என்பதுதான் இந்த பூலோகத்திற்குடைய மேன்மை. ஏதாவது ஒரு விருத்தாந்தம் சொல்லுங்கள். இந்திரலோகத்திலே எம்பெருமான் அவதாரம் பண்ணினான், பிரம்மலோகத்திலே எம்பெருமான் அவதாரம் பண்ணினான் என்று ஏதாவது விருத்தாந்தம் இருக்கா? இல்லையே. அனைத்து அவதாரங்களும் இந்த பூலோகத்திலே நடந்ததனால் இந்த பூலோகத்திலே பட்ட திருவடியை மனதிலே கொண்டு அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்று பூலோகத்தினுடைய பெருமையை சொல்லுகின்றார்கள். இதுதான் நம்மாழ்வார்னா ஒரு பாசுரத்தில் சொல்லுவார், அந்த தேவர்களுக்கும் வைகுந்தம் வேண்டுமென்றால் அந்த தேவர்களும் இந்த பூலோகத்திலே நம்மை போன்று சேதனர்களாக வந்து பிறந்து எம்பெருமானுடைய திருவடியை பற்றி சரணமடைந்தால்தான் அவர்களுக்கு அந்த விண்ணுலகம் கிடைக்கும். விண்ணுலகம் என்றது தேவலோகம் அல்ல.
எம்பெருமானுடைய பரமபதம். எம்பெருமான் பரமபதத்திலே நித்திய சூரிகள் சதாபஷ்யந்தி சூரையா என்று கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த நிலைமை நம் எல்லோருக்கும் கிடைக்கும். ஏனென்றால் நாம் எல்லோரும் ஆச்சாரியனிடம் பிரபத்தி பண்ணி கொண்டு விட்டோம். நமக்காக ஆச்சாரியன் எம்பெருமானிடம் பிரபத்தி கொண்டு விட்டார். ஆகையினால் நாம் செய்த பாவம், செய்கின்ற பாவம், இனி செய்ய போகின்ற பாவம் இருக்காது. ஏனென்றால் நாம் எல்லாம் நாராயண பக்தர்கள் பிரபத்தி பண்ணிவிட்டோம் என்ற உணர்விலே மனதறிந்து பாவம் செய்ய மாட்டோம். அப்படி இருந்தாலும் ஏதாவது மனதறியாமல் பாவம் செய்துவிட்டால் நாம் செய்த பிரபத்தி என்ற சரணாகதி, எம்பெருமானிடம் நாம் செய்த சரணாகதி அத்தனை பாவங்களையும் தீயினுள் தூசாக்கி இந்த சரீரம் மாய்ந்த பிறகு, இது ஒரு வாடகை வீடு தான் இந்த சரீரம். இந்த ஆத்மா இந்த வாடகை வீட்டிலே குடியிருக்கின்றது. இந்த சரீரம் மாய்ந்த பிறகு இந்த ஆத்மா வேறு எந்த வீட்டிலே போயிருக்கும்? யார் அறிவார்? அதுக்குத்தான் கீழ்ப்பாசுர விருத்தாந்தத்திலே கடலிலே 2 மரக்கட்டைகள் இருக்கின்ற பொழுது 2 ஆத்மாக்கள் பகவானுடைய சங்கல்பத்திலே இந்த பிறவியிலே கணவன் மனைவியாக வாழலாம். அப்படி வாழ்ந்து அவர்கள் சரீரம் பிரிகின்றது எப்படி என்றால், கடலிலே ஓர் பேரலை அடித்து அந்த கட்டைகள் பிரிந்து போவது போன்று பிரிந்து போய்விட்டால் இந்த கணவன் என்ற ஆத்மா, கணவனில் உறைந்த ஆத்மா திருப்பி அதே மனைவியுடைய ஆத்மாவுடைய போய் சேரும். அந்த ஆத்மா எந்த பிறவி அதனுடைய பாப புண்ணியத்திற்கு ஏற்ப, சஞ்சித கர்மாக்களுக்கு ஏற்ப வேறொரு பிறவி எடுத்திருக்கும். ஆகவே அதையெல்லாம் நினைத்து கொண்டுதான் தேவர்களுக்கு கூட எம்பெருமானுடைய அந்த பரமபதத்திற்கு சென்று அடைய வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் இங்கு சேதனர்களாக வந்து பிறந்து எம்பெருமானுடைய சரணாரவிந்தங்களிலே சரணம் புக்கி அதன் பிறகுதான் அந்த பலனாக அவர்கள் வைகுந்தத்தை அடைய முடியும் என்று நம்மாழ்வார் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என்று ஒரு விதி வகுத்து காட்டினார் அல்லவா? அதை நினைத்து கொண்டுதான் ஆண்டாள் நாச்சியார் இத்தகைய பெருமை வாய்ந்த இந்த பூலோகத்திலே உன் திருவடி இருந்ததே திருவிக்கிரம அவதாரத்திலே, அன்று இவ்வுலகம் அளந்தாய் என்று இந்த உலகத்தை எடுத்து காட்டுகின்றாள் என்று அனுபவிப்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷத்தை நாம் சுத்தமாக உள்வாங்கிக் கொள்ளும் ஒரு உணர்வாக இருக்கும். எப்படி வாசலிலே இருக்கின்ற அந்த திருக்கோலத்திலே இந்த பாசுரத்திலே சொல்லியிருக்கின்ற விருத்தாந்தங்களை எல்லாம் கண்முன்னே ஒரு படமாக போட்டு காட்டி நிதர்சனமாக நாம் அனுபவிக்க ஏதுவாக இருந்ததோ, அதுபோன்று இந்த பூவுலகத்திலே பிறந்ததனுடைய பலன் எம்பெருமானுடைய திருவடிகளை சரணம் புக்குவதுதான் என்பதனால்தான் இந்த பூவுலகத்தில் எம்பெருமான் திருவடி இருந்ததை நினைத்து அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றி என்று ஆண்டாள் நாச்சியார் அருளியிருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். காத்தால திருக்கோவிலுக்கு வரோம், எம்பெருமானுக்கு திருவாராதனை நடக்கிறது, மந்திர புஷ்பம் சொல்கிறோம், கையில் துளசி தட்டை என்று மந்திர புஷ்பம் சொல்கிறோம். அப்போது ஆலவந்தா ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்தோத்திர ஒரு வரியும் நாம் அனுசந்தானம் பண்ணுவோம். கதாபுனசங்கரதாங்க கல்ப துவஜாரவிந்திராஞ்ச வஜ்ரலாஞ்சனம் திருவிக்ரமத்வ சரணாம் புஜத்பயம் மதியமுத்தனாமலங்கரிஷை என்று ஆலவந்தா ஸ்தோத்திரத்திலிருந்து நாம் ஒரு அடியை எடுத்து ஏன் மங்களாசாசனம் பண்ணுகின்றேன். அன்று நீ திருவிக்கிரமனாக அவதாரம் பண்ணின பொழுது நான் எங்கு இருந்தேனோ, புழுவாக இருந்தேனோ, பூச்சியாக இருந்தேனோ, மனிதனாக இருந்தேனோ, மிருகமாக இருந்தேனோ, உன்னுடைய திருவடி துகள் என் சிரசின் மீது படவில்லையே என்ற ஏக்கத்தினால் எனக்கு உன் திருவடித்தாமரை என் சிரசிலே எப்பொழுது படும் என்று ஏங்கினார் அல்லவா ஆளவந்தார். அதை நினைத்து அதுபோன்றுதான் உன் திருவடி எங்கள் சென்னியிலே ஏந்த வேண்டும் என்ற அந்த ஞானத்தை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் தினமும் பெருமாள் கோவிலுக்கு வரோம். அர்ச்சகர் தீர்த்தம் கொடுக்கிறார். இப்போ திருவாராதனம் முடிஞ்சு சட்டாரி ஏலப்பெண் நமக்கு அனுகிரகம் பண்ணுறாரே. எதற்காக அனுகிரகம்? சட்டாரி அதாவது நம்மாழ்வார் எம்பெருமானுடைய திருவடிகளை தன் தலையிலே சுமந்து அந்த திருவடிகள் நம் தலையில் சிரசில் வைத்து நமக்கு அனுகிரகம் பண்ணுகின்றார்கள். சட்டாரி சாய்ப்பது என்பது எம்பெருமான் திருவடியை நம் சிரசிலே ஏற்க வேண்டும் என்பதனால் அதற்கு தகுந்த எம்பெருமானுடைய திருவடியே நம் தலையில் வந்து அமர வேண்டும் என்றால் அதை சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? ஆகவே நம் அங்கங்கள் அனைத்தும் ஒடுங்கி அவனை உளமாற எம்பெருமானை சரணாகதி பண்ணி அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நன்றாக கைகூப்பி வணங்க வேண்டும். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே நன்றாக பணிந்து அவன் திருவடியை நம் சிரத்திலே ஏற்க வேண்டும்.
பட்டாச்சாரியார் சடாரி சாய்க்கின்ற பொழுது, இப்போ நம்ம பார்க்குறோம் கோவிலில், நான் கூட சில பேர் இப்படி பண்ணுவா, அப்படி பண்ணாதீங்கோ, நன்றாக உங்கள் திருமேனியை சாய்த்து அடிபணிந்து சரணாகதம் என்று அந்த சரணாகத வத்சலனுடைய திருவடி என் திருமுடி மேல் படுவதற்கு நான் என்ன பாக்கியம் பண்ணேனோ, அகோபாக்கியம் அகோபாக்கியம் என்று நினைத்து இந்த பாக்கியம் எனக்கு மீண்டும் 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 கிடைக்க வேண்டும், நான் எப்பொழுதும் எம்பெருமானுக்கு அடிமையாக இருக்க வேண்டும், நாம் எப்பொழுதும் எம்பெருமானுக்கு தாசனாக இருக்க வேண்டும் என்று மனதுக்குள்ளேயே பிரார்த்தித்து அஞ்சலி ஹஸ்தனாக கூப்பிய கரங்களோடு எம்பெருமானை பணிந்து அவன் திருவடியை நம் சிரசிலே ஏற்றுக்கொள்கின்ற தத்துவம்தான் சடாரி தத்துவம். ஆகவே இனிமே திருக்கோயில்களிலே எம்பெருமானுடைய சட்டாரியை பட்டாச்சாரியார் கொண்டு வந்து அனுகிரகிக்கின்ற பொழுது எம்பெருமானுடைய திருவடி நம் சிரசில் படுகின்றது. எப்படி ஆளவந்தார் அனுபவித்தாரோ ஏங்கினாரோ அந்த ஏக்கம் நீங்கி நமக்கு என்று எம்பெருமானுடைய திருவடியை நம்மாழ்வார் சட்டகோபன் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கின்றார் என்று நினைத்து நன்றாக தாழ்ந்து நான் அடியேன் நான் அடியேன் நான் அடியேன் என்ற உணர்வோடு இரு கரங்களையும் கூப்பி அஞ்சலி ஹஸ்தராக திருவடியை தம் தலையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த சட்டாரி தத்துவம். இதை நினைத்து இனிமேல் இப்படியெல்லாம் வச்சுட்டு இப்படியே நிமிர்ந்து அகங்காரத்தோட சடாரியை ஏற்கக்கூடாது. நன்றாக கூப்பிய ஹஸ்தர்களாக குனிந்து எம்பெருமானை தியானம் பண்ணி நான் உனக்கு அடிமை நான் உனக்கு அடிமை, இந்த பிராப்தம் எனக்கு மீண்டும் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்று மனதிலே ஏற்றுக்கொண்டு சட்டாரியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது இந்த சத்சங்கத்திலே விண்ணப்பம் பண்ணினால் இது போன்று எல்லோருக்கும் நீங்கள் சொல்லுவீர்கள் என்பதனால் இதை சொல்லுகின்றேன். இப்படி அன்றியும் உலகம் அளந்தாயடி போற்றி என்று இந்த உலகத்தினுடைய பெருமையை போற்றி இந்த உலகத்திலே நின்ற அந்த திருவடிக்கு மங்களாசாசனம் பண்ணுகின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். ஆகவே தான் இதை அன்று இன்று என்று ரெண்டு விதமாக சொல்றார். ஏற்கனவே நடந்த விருத்தாந்தங்கள் அன்று நடந்தது நாம் கேட்கத்தான் முடியுமே தவிர பார்க்க முடியாது. ஆனால் இன்று நடப்பதை நிதர்சனமாக நாம் பார்க்க முடியும் அல்லவா? அன்று நடந்த விருத்தாந்தத்தை நிதர்சனமாக வாசலிலே திருக்கோலத்திலே பார்த்தோம் அல்லவா? அதே போன்று எப்படியெல்லாம் அனுபவிச்சிருக்கா பாருங்க. அந்த அனுபவம் வரலையேன்னு ஒவ்வொரு நாளும் நான் ஏங்குறேன். எனக்கு அந்த ஞானம் கிடைக்கலையேன்ட்டு ஏங்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு ஞானம், அந்த ஞானம் எம்பெருமானுடைய அந்த விருத்தாந்தங்களை மனதிலே கொண்டு ஆண்டாள் எப்படியெல்லாம் அனுபவித்திருப்பாள் என்று கற்பனை பண்ணிக்கொண்டு உள்ளத்திலே கொள்ளுகின்ற அந்த தன்மைதான் கோலமாக வெளியிலே இருக்கின்றது. அந்த போன்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும் என்று சொல்லி அன்று தன் விபூதியை மகாபலி அபகரித்த பொழுது, விபூதினா இது லீலா விபூதி, பகவானுடைய நித்திய விபூதி பரமபதம், இது லீலா விபூதி. எம்பெருமான் விளையாடுகின்ற இடமாக இதை ஆண்டாள் நாச்சியார் அனுபவித்திருப்பால் ஒரு பாசுரத்திலே. ஆகவே இந்த லீலா விபூதியை அன்று மகாபலி சக்கரவர்த்தி அபகரித்துக் கொண்ட பொழுது தேவர்களை ரட்சித்தாய் என்று உன்னை பிரிந்து விடுவோமே என்ற ஆர்த்தியிலே நாங்கள் நோவுபட்டிருக்கின்றோம். அன்று நீ ஜகத்தை மகாபலியிடமிருந்து மீட்டுக் கொடுத்தாய். இன்று எங்களுடைய அபிமானங்களை எங்கள் உள்ளங்களிலிருந்து களைந்துவிட்டு எங்களை நிர்மலமாக நல்ல மனதுடையவர்களாக எங்களை ஆக்கி வைத்திருக்கின்றாய். அன்று எம்பெருமானே நீ அனைத்து சேதன அசேதனங்களிலும் உன் திருவடிபடுகின்றபடி அருள் புரிந்தாய் என்று உன்னுடைய அழகையும் சீலத்தையும் உங்களுடைய நடையையும் ரசித்து உங்களுடைய தூளிதானம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து உன் பள்ளிக்கட்டிற்கீழே தவமிருந்தோம். நீ நடந்து வந்த கோலத்தை அனுபவித்தோம். நீ சீரிய சிம்மாசனத்தில் இருந்து அருள் புரிகின்ற கோலத்தை அனுபவித்தோம் என்ற பாரிப்பு எங்களுக்கு இன்று கிடைத்து விட்டது. அகோபாக்கியம் அகோபாக்கியம் என்று அனுபவித்தால் ஆண்டாள் என்று அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி இன்னும் சொல்லிட்டே போகலாம். மனசு துடிக்கிறது. ஆனால் மற்றதெல்லாம் சொல்றதுக்காக அதோடு நிறுத்திட்டு அடுத்து வரைக்கும் போறேன். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. திரள் கைவண்ணத்தை எங்கு கண்டான்? ராமனுடைய கைவண்ணம் அங்கு கண்டேன்னு சொல்லுவாள் இல்லையா? கால்வண்ணம் இங்கு கண்டேன்ட்டு அகலகை சாஸ்ப விமோசனத்திலே சொல்லுவாள் அல்லவா? அதுபோன்று கண்ணனுடைய கால்வண்ணத்தை திருவடி மேன்மையிலே அன்று உலகம் அளந்த அந்த மேன்மையிலே கண்டோம். அவனுடைய கைவண்ணம் காண வேண்டாமா?
மனத்துக்கினியவன் அல்லவா கண்ணன். ராமனே மனத்துக்கினியான் என்ற கீழ்ப்பாசுரத்திலே அனுபவித்தால், மனத்துக்கினியனாக கண்ணனையும் அனுபவித்தால் என்ற கீழ்ப்பாசுரத்திலே நாம் அனுபவித்தோம் அல்லவா. ஆகவே அவனுடைய கைவண்ணத்தை போற்றுகின்ற வகையிலே சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி என்று சொல்லி ராவணனை மாய்த்த அந்த திறமையை, கைவண்ணத்தை இங்கு போட்டு மங்களாசாசனம் பண்ணுகின்றாள். ராமன் என்று சொன்னால் என்ன, கிருஷ்ணன் என்று சொன்னால் என்ன, ராமனும் அவன்தான் கிருஷ்ணனும் அவன்தான் என்று கண்ணனுடைய கைவண்ணத்தை போற்றினால் என்றும் நாம் அனுபவிக்கலாம். இப்படி சகல கல்யாண குலங்களின் நிலைக்களமாக ஸ்ரீ ராமபிரான் இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து மாமனிதனாக உயர்ந்து சத்திய தர்மாய திருஷ்டையே என்று உபனிஷத் வாக்கியம் சொல்லுகின்றபடி ஒரு உத்தம புருஷனாக வாழ்ந்து காட்டி நமக்கு அனுகிரகம் பண்ணினான் அல்லவா. ஆகவே பகைவனுக்கும் அருளுகின்ற அந்த ராமனுடைய பண்பு நமக்கு வேண்டும். மாற்றார் வழிதொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது ஒன்று அடிபணியுமா போலே என்று அவனுடைய விருத்தாந்தத்தை அனுபவித்தோம் அல்லவா. எதிரிகளும் உன்னுடைய பெருமையை பேசுவார்கள் என்று மந்தோதரி எப்படி ராமனை போற்றினாள் என்று அனுபவித்தோம் அல்லவா. அதையெல்லாம் நினைத்திலே கொண்டு ராமனை நினைத்து சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி என்று ஆண்டாள் நாச்சியார் பாடுகின்றார் என்று அனுபவிக்க வேண்டும். இதைத்தான் குலசேகர பெருமாள் மலையதனால் அணை கட்டி மதிலிலங்கை அழித்தவனே என்று பாசுரம் பண்ணுவார். நம்ம குழந்தைக்கெல்லாம் தாலாட்டு பாடும் பொழுது ஏதோ லாலா லோலான்லாம் பாடாம ஆழ்வார் பாசுரங்கள்ல மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் வீடு தந்தான் மாணிக் குரலனே தாலேலோ வையமலந்தானே தாலேலோ எப்படி பாடியிருக்கார் ஆழ்வார். இதை வச்சு நம்ம குழந்தைக்கு பாடுனா அதை கேட்டு 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 அந்த குழந்தைக்கு எம்பெருமானுடைய ஞானம் வந்து அது ஒரு சத்புருஷனாக வரும். அதை விட்டு விட்டு சினிமா பாட்டு போடுறேன், அந்த பாட்டு போடுறேன், காய்ச்சி மூச்சின் கத்தரன்லாம் தயவு செய்து குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடாதீர்கள். ஆழ்வார் பாசுரத்தில் இல்லாததா அப்படி மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சென்றுதைத்தாய் செம்பொன் தென்னிலங்கை கோமகனை இந்த பாசுரத்தில் எப்படி ராமன் மாய்த்தான் என்று சொல்கிறோம் அல்லவா இந்த இரண்டாவது வரியிலே. அதைத்தான் மண்ணுபுகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே என்று திருக்கண்ணபுரத்தை எம்பெருமானை ஆழ்வார் பாடினார் அல்லவா. அப்படி அனுபவிக்க வேண்டும். குழந்தைகளுக்கு தயவு செய்து உங்களுடைய பேரன் பேத்திகளுக்கு நீங்கள் தாலாட்டு பாடினாலும் சரி, உங்களுடைய குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடினாலும் சரி, உங்கள் மகள் உங்கள் பேரன் பெயர்த்திகளுக்கு தாலாட்டு பாடுகின்ற பொழுது ஆழ்வார் பாசுரத்தை சொல்லி பாடுமா, மனுவள் கோசலைதன் சொல்லி பாடுமா, மாணிக்கம் கட்டி வைரமடை கட்டி பாடுமா என்று நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு சிறிய விஞ்ஞாபனத்தை இந்த சத்சங்கத்திலே விண்ணப்பிக்கின்றேன். இப்படித்தான் மலையதனால் அணைகட்டி மதில் இலங்கை அழித்தவனே என்று அந்த இலங்கைக்கு ராமன் சென்ற அந்த விருத்தாந்தத்தை, அங்கு சென்று இலங்கையை அழித்து ராவணேஸ்வரனுக்கு மாய்த்த அந்த விருத்தாந்தத்தை ஆண்டாள் நாச்சியார் இந்த இரண்டாவது வரியிலே நினைத்து கொண்டு மனத்துக்கினியான ராமனே மங்களாசாசனம் பண்ண வேண்டும் என்பதற்காக சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி என்று பாடியிருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். திரளுக்கு மங்களாசாசனம் பண்ணுகின்ற பொழுது கீழ்ப்பாசுரத்திலே 33 அமரருக்கு முன் சென்று பாசுரத்திலே எம்பெருமானுடைய திரள் வலிமை வன்மை எப்படிப்பட்டது என்று அனுபவித்ததையும் இங்கு நாம் மனதிலே கொள்ள வேண்டும். பொன்னச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி என்று சொல்லுகின்றாள். இங்கு சக்கர வடிவிலே அசுரன் வந்ததனால் அவனை கள்ளச்சகடம் என்று சொன்னால் அவனை களக்கழிய காலோச்சிய எம்பெருமானுடைய பெருமையை சொல்லுகின்றாள். அதே போன்று சகடாசுரனை அன்று நீ வண்டி சக்கரமாய் வந்த சகடாசுரனை உதைத்தாயே என்று புகழ் பாடுகின்ற பொழுது நமக்கு ஒரு நேற்று ராமனும் சீதையும் எப்படி ஒருவர் பார்த்து கொண்டு சிரித்து கொண்டார்கள் என்று அனுபவித்தோம் அல்லவா, அதுதான் நினைவுக்கு வருகின்றது. சக்கர கையுடையானை ஒரு சக்கரம் வந்து அழிக்க முடியுமா? அப்படித்தான் இந்த சகடாசுரன் அவனுக்கு சாப விமோசனம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் கண்ணனுடைய திருவடி பட்டால் அவனுக்கு சாப விமோசனம் என்று லோமேஸ்வர முனிவர் அவனுக்கு கொடுத்த சாபத்தினுடைய விமோசனத்திற்காக சகடாசுரனாக வந்து எம்பெருமானுடைய திருவடிப்பட்டு சாப விமோசனம் அடைந்தான் என்ற வரலாற்றை
கீழ்ப்பாசுரத்திலே நான் சொன்னேன், கார்க சம்ஹிதையிலே எப்படியெல்லாம் அதை அனுபவித்திருக்கின்றார்கள் எடுத்து சொன்னேன் அல்லவா, அதை மனதிலே கொள்ளுங்கள். இப்படி சகடாசுரனை வதம் பண்ணிய உன்னுடைய புகழை போற்றுகின்றேன், உன் கழலுக்கு புகழ் போற்றுகின்றேன் என்று கிருஷ்ணலீலையை இங்கு காட்டுகின்றாள். அதைவிட இன்னொன்று, அடுத்தது வந்து கபிதாசுரன், விலாமரமாக வந்து நின்ற கபிதாசுரனை வதம் பண்ணுகின்றார். இவன் வத்சாசுரன் எப்படி வந்தான்? கண்ணன் எப்பொழுதும் ஆணிரை மேய்ப்பவன், கன்றுகளுடன் இருப்பவன் என்பதனால் கன்றோடு கன்றாக ஒரு கன்றுபோல் உருவெடுத்து வந்த அந்த கபிதாசுரனை வத்சாசுரனையே அந்த கன்றையே எடுத்து விலாமரமாக நின்ற அந்த கபிதாசுரனை அடித்து இருவரையும் ஒரே சமயத்திலே மாய்த்தான். இதை தான் ஒரு கல்லில் 2 மாங்கான்ட்டு நம்ம பழமொழி சொல்றோம். ஒரு செயலில் 2 பலன்கள். அதை இந்த வத்சாசுர கபிதாசுர விருத்தாந்தத்தை தான் ஒரு கல்லில் 2 மாங்காய் அடித்தாம் என்று நாம் பாமரர்கள் சாதாரணமாக சொல்லுகின்றோம், பழமொழியாக என்று. அதைத்தான் கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி. இங்கும் திருவடியை பாடியவள் திருவடியிலே இருக்கின்ற கழலை ஏன் பாடுகின்றாள் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கழல் என்றால் என்ன? அந்த தண்டை, திருவடியிலே இருக்கின்ற அந்த தண்டை. எம்பெருமான் கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. அங்க எம்பெருமானையும் அவள் போற்றி பாடவில்லை, கண்ணனுடைய திருவடியையும் பாடவில்லை, திருவடியிலே இருந்த கழலை பாடினாள். ஏனென்றால் இப்போ நாமெல்லாம் அந்த சாதாரண லோகத்தில் ஒரு விளையாட்டு, ஒரு பந்து தூக்கி எறியறதுக்கு ஒரு விளையாட்டு வச்சிருக்காளா, ஈட்டி எறியறதுக்கு ஒரு விளையாட்டு வச்சிருக்காள். அப்போ என்ன பண்ணுவோம்? ஓடி வந்து ஒரு கால் தரையில் ஊன்ற, ஒரு கால் இப்படி மேலே வரும். அப்போதான் அந்த உத்வேகம் கிடைக்கும். அந்த வேகத்தோடு ஈட்டி எறிவார்கள் அல்லது பந்தை போடுகின்றோம் அல்லவா. அதே போன்று இந்த கபிதாசுரனையும் அந்த வத்சாசுரனையும் அழிப்பதற்காக, வத்சாசுரன் ஒரு கன்றாக வந்தான், அவனையே எடுத்துக்கொண்டு அவனாலேயே கபிதாசுரனையும் அடிப்பதற்காக எம்பெருமான் ஒரு காலை தரையிலே ஊன்றி மற்றொரு காலை இப்படி உயர்த்துகின்ற பொழுது ஆண்டாள் நாச்சியாருக்கு முதலில் கண்ணை படுவது உயர்ந்த அந்த திருப்பாதத்தில் இருந்த கழல். ஆகவேதான் அந்த கழலை மங்களாசாசனம் பண்ணுகின்றான் இந்த விருத்தாந்தத்தை சொல்லுகின்ற பொழுது என்று பெரியவர்கள் அனுபவிப்பார்கள். இந்த விருத்தாந்தத்தை பெரியவர்கள் நமக்கு ஆதாரமாக ஆழ்வார் பாசுரங்களை எல்லாம் எடுத்து காட்டுவார்கள் மேற்கோளுக்கு. இதைத்தான் சொல்லணும்னா அது பாட்டுக்க சொல்லிட்டே போகலாம். கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, பொன்னச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி என்று சகடமாக வந்த அந்த சகடாசுரனை உதைத்த விருத்தாந்தத்தை சொன்னால் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். பொன்னச் சகடம் என்பதை, சகடம் என்பதற்கு தேர் என்று ஒரு பெயர் அர்த்தம் உண்டு என்பதை மனதிலே கொண்டால் பொன்னச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி என்று மகாபாரத யுத்தத்தின் பொழுது அர்ஜுனன் மீது நாகாசுரத்தை கர்ணன் ஏவிய பொழுது என்ன பண்ணான் எம்பெருமான்? அவன் அர்ஜுனன் தன் அகங்காரத்தினால் என் வில் வலிமையினால் நான் கர்ணனை மாய்த்து விடுவேன் என்று இருந்தான். ஆனால் கர்ணன் நாகாஸ்திரத்தை அவன் மீது பிரயோகம் பண்ணின பொழுது தன்னுடைய தேரை தன் கட்டை விரலால் லேசாக அழுத்தினான் எம்பெருமான். அப்பொழுது கர்ணனுக்கு தேரோட்டிய சல்லியன் என்ன சொன்னான்னா, நீ அர்ஜுனனுடைய மார்புக்கு குறிவை என்று சொன்னான். தேரோட்டியை நீ சும்மா இரு, எனக்கு தெரியும் என்ற அகந்தையினால் அவன் தலைக்கு குறிவைத்தான். எம்பெருமான் தேரை சற்று அழுத்தியதனால் தலைக்கு வைத்த குறி அவனுடைய திருமுடியை தட்டி கொண்டு போய்விட்டு, தலப்பாகையை தட்டி கொண்டு போய்விட்டது. இதைத்தான் பழமொழியாக தலைக்கு வந்தது தலப்பாயோடு போயிற்று என்று அனுபவிக்கின்றோம். இப்படி பொன்னச் சகடம் உதைத்தாய், அந்த சகடமாகிய தேரை உதைத்து அழுந்தச் செய்து உன் பக்தனாகிய அர்ஜுனனை காப்பாற்றினாயே என்றும் இந்த வரிக்கு நாம் ஒரு அர்த்தம் அனுபவிக்கலாம். மற்றொரு அர்த்தமாக பொன்னச் சகடம் உதைத்தாய் என்பதை நாம் நாடுகின்ற சிற்றின்பங்களை நம் உள்ளத்தில் இருந்து உதைத்து அப்புறப்படுத்துவான் எம்பெருமான் என்றும் ஒரு அர்த்தம் கொள்ளலாம் என்று அனுபவிக்க வேண்டும். கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. குன்று குடையாய் எடுத்தாய் என்றால் குன்றம் மேந்தி குளிர்மழை காத்த அந்த எம்பிரானுடைய பெருமையை இங்கு சொல்லுகின்றார் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இதற்கு ஆழ்வார்கள் நிறைய பாசுரங்கள் ஒவ்வொரு ஆழ்வாரும் அனுபவித்து இருக்கின்றார்கள். அத்தனை பாசுரங்களையும் சொல்வதென்றால் இப்பொழுது அதை அனுபவிப்பதற்கு இன்னும் நிறைய அவகாசம் வேண்டும் என்பதனால்
குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி என்று கோவர்த்தர்க்கு நிதாரனாக எம்பெருமான் நமக்கு வந்து அனுக்கிரகம் பண்ணியதை ஆண்டாள் நாச்சியார் இங்கு எடுத்து காட்டுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி குன்றம் வேந்தி குளிர்மழை காத்து அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம் வினை செய்யுமே என்று அனுபவிக்க வேண்டும். குன்றமேந்தி குளிர்மழை காத்த அந்த பரன் யார் என்றால் இன்று திருவேங்கடமுடையானாக திருவேங்கடத்திலே கலியுக தெய்வமாக நமக்கு காத்து வருகின்ற அவன்தான். இவன்தான் ரங்கநாதனும் இவன்தான் திருமலையப்பனும். எப்படி இதுக்கு ஆதாரம்? அமலநாதிபிரான் பாசுரங்களை வாசித்து பாருங்கள். 10 பாசுரங்களிலும் அவருடைய திருமடி முதல் ரங்கநாதனுடைய திருவடி முதல் திருமுடி வரை அனுபவிக்கின்ற பாசுரங்களிலே அந்த ரங்கநாதன் தான் கண்ணன், ரங்கநாதன் தான் திருமலையப்பன் என்று அற்புதமாக விளக்கியிருப்பார் ஆழ்வார். அதை ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். இப்படி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்று சொல்லுகின்றாள். எம்பெருமான் கையிலே ஏது வேல்? முருகனுக்கு உடையதல்லவா வேல் என்று நமக்கு ஒரு ஐயப்பாடு எழலாம். இங்கேயும் வழக்கம் போன்று ஆண்டாள் நாச்சியாருடைய தமிழ் பற்று, தமிழை விளக்குகின்ற, தமிழை அனுபவிக்கின்ற பாங்கு நமக்கு தெரிகின்றது. வேல் என்ற சொல்லுக்கு ஈட்டி, தோமரம், குந்தகம் என்று ஒரு வகை கூறிய ஆயுதம் என்றெல்லாம் அகராதியிலே பொருள் பார்த்தால் தெரியும். இந்த வெல் என்ற வினைச்சொல்தான் வேல் என்ற பெயர் சொல்லாக மாறி, வேல் என்றால் வெற்றி, அந்த வெற்றியை கொடுப்பது அந்த ஆயுதம் என்பதை சொல்லி, வினைச்சொல் வெல் என்ற வினைச்சொல் அளவடை திருவில் வேல் என்றாயிற்று என்ற இலக்கண விதியை இங்கு ஆண்டாள் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். ஒவ்வொரு பாசுரத்திலையும் இலக்கணத்தையும் நமக்கு போதிக்கின்றார். இப்பெல்லாம் எனக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்றது பெருமைன்னு நினைச்சுக்கிறோம். இதனுடைய மேன்மையை நம்ம ஆழ்வார்களும் ஆண்டாள் நாச்சியாரும், ஆழ்வார்கள் மற்றவர்களை விட ஆண்டாள் நாச்சியார் எப்படி அனுபவித்து காட்டியிருக்கின்றார் என்று பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒரு இலக்கண விதியை நாம் அனுபவிக்கலாம் என்று வெல் என்பது அந்த வினைச்சொல் அளபடை திருவில் வேல் என்றாகிற்று என்று வென்று பகை கிடக்கும் நின் கையில் வேல் போற்றி என்று பாடுகின்றார். எம்பெருமானுக்கு ஏது வேல் என்று நாம் சந்தேகப்பட்டால் அப்படியெல்லாம் சேதனர்களாகிய நாம் சந்தேகப்படுவோம் என்பது நமது சதாச்சாரியன் சுவாமி நிகமாந்த மகாதேசனுக்கு தெரியும். ஆகையினால்தான் அவர் அந்த எம்பெருமானுடைய ஷோடசாயுத ஸ்தோத்திரம் என்று அவனுடைய அஸ்திரங்களை பற்றி பாடின ஒரு ஸ்தோத்திரத்திலே சுதர்சன ஆழ்வாரை போற்றுகின்ற பொழுது சுதர்சன ஆழ்வாருக்கு உண்டான 16 ஆயுதங்களில் வேலும் ஒன்று என்று ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கின்றார். சுதர்சன ஆழ்வாருடைய 16 ஆயுதங்கள் சக்கரம், மழு, ஈட்டி, தண்டு, அங்குசம், அக்னி வடிவம், கத்தி, வேல், சங்கம், வில், பாசம், கலப்பை, வஜ்ரம், கதை, உலக்கை, சூலம். இந்த 16 ஆயுதங்களும் சுதர்சன ஆழ்வாருடைய 16 ரூபங்களாக இருக்கின்றது, ஜோதி ரூபங்களாக இருக்கின்றது என்று சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் ஷோடசாயுத ஸ்தோத்திரத்திலே அனுபவிப்பதுதான் வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்று வேலை சொன்ன அந்த ஆண்டாள் பாசுரத்திற்கு பிரமாணம் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி பிரமாணங்களை கொண்டு எதற்காக வந்திருக்கின்றோம்? என்றென்றும் சேவகமே எத்திப்பறை கொள்வாம் என்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவா என்று பாசுரத்தை முடிக்கின்றாள் ஆண்டாள். எம்பெருமானுடைய சாமீபியம், நேற்றைய பாசுரத்தில் எம்பெருமானுடைய சாலோகம், அவன் இருக்கின்ற இடத்திற்கு வந்து விட்டார். சாலோகம் என்றால் சம உலகத்திலே இருக்கின்றார், சாமீபியம் என்றால் அருகிலே வந்து விட்டார். அதாவது ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒவ்வொரு நிலையை உயர்ந்து கொண்டே போவதை காட்டுவதுதான் திருப்பாவையினுடைய மேன்மை. முதல் பாசுரத்திலே ஆரம்பித்து குளிர குடைந்து நீராழாரி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று சங்கல்பம் பண்ணிக்கொண்டு எம்பெருமானுடைய பெருமைகளெல்லாம் வயனால் பாடி மனத்தினால் சிந்தித்து 10 தோழியர்களை உடனழைத்துக் கொண்டு 10 ஆழ்வார்களை துயிலெழுப்பி அவர்களை ஆச்சாரியனாக கொண்டு ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால் எம்பெருமானுடைய திருமாமணி மண்டபம் வந்து வாய்க்காவனின் அனுமதி பெற்று உள்ளே எம்பெருமானுடைய திருத்தகப்பனார் திருத்தாயாராகிய நந்தகோபன் யசோதை அவர்களுடைய அனுமதியும் பெற்றுக்கொண்டு அவருடைய திருத்தமையனான பலராமனின் அனுமதியும் பெற்றுக்கொண்டு பிறகு எப்பொழுதும் இணைபிரியாமல் இருக்கின்ற நப்பிண்ணை பிராட்டியினுடைய அனுமதியும் வேண்டி அவளுடைய அனுமதியும் பெற்று
அவளையே புருஷகாரியாக வைத்துக்கொண்டு எம்பெருமானை துயிலெழுப்பு யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் எங்கு வந்து அருள வேண்டும் சீரிய சிம்மாசனத்திலிருந்து சபாமண்டபத்திலே வந்து நாடும் நகரமும் நன்கறிய நீ வந்து பொதுவில் சொல்ல வேண்டும் என்று எம்பெருமானை சபாமண்டபத்திலே அழைத்து வந்து சீரிய சிங்காதனத்திலே அமர்த்தி நாங்கள் இப்பொழுது உன்னிடம் என்ன வேண்டுகின்றோம் என்று இப்படியெல்லாம் அவனை போற்றி போற்றி அவன் குணவிசேஷங்களை போற்றி பாடி இந்த பாசுரத்திலே இறுதியில் என்ன கேட்கின்றால், நான் உன் அருகில் வந்து விட்டோம், எங்களுக்கு எப்பொழுதும் உன் சேவை மட்டும்தான், உனக்கு கைங்கரியம் செய்வது மட்டும்தான் எங்களுக்கு பறையாக நீ தர வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் எங்கள் மதமாச்சரியங்களை அழித்து 6 விதமான மதமாச்சரியங்கள் எடுத்து காட்டினேன் அல்லவா, அந்த 6 விரோதிகளையும் அழித்து எப்பொழுதும் உனக்கு சரணாகதியாக இருந்து நீ ஆண்டான், நீ சேஷி, நாங்கள் எல்லோரும் சேஷர்கள் என்ற மனப்பக்குவத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை காத்திருள வேண்டும் என்று வேண்டுகின்றார். நாம இப்போ தினமும் காலத்தால் எழுந்து நம்ம அதில் என்ன பண்ணுறோம், எம்பெருமானுடைய திருமலையப்பனுடைய திருப்பாவியை அவனுடைய திருப்பள்ளி எழுச்சி பாசுரத்தை சுப்பிரபாதமாக, அதான் சுப்பிரபாதம்னா திருப்பள்ளி எழுச்சி தமிழில், சுப்பிரபாதத்தை பாடி அவருடைய பெருமையை நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா. அதில் இப்போ போய் இன்னொரு தடவை நாளைக்கு காத்தாலும் நீங்கள் உங்கள் காலத்தில் சுப்பிரபாதம் கேட்கும் பொழுது ஞாபகமாக அனுபவிச்சு பாருங்க. சகத் சேவையா நித்திய சேவா பலம் தொம் பிரயச்ச பிரயச்ச பிரபோ வெங்கடேசா என்று வேண்டுகின்றோம் அல்லவா. எப்பொழுதும் உன்னுடைய பாதத்திலே இருந்து உனக்கு சேவை பண்ணுகின்ற அந்த பெருமையை, அந்த ஒரு தகுதியை எங்களுக்கு கொடு எம்பெருமான் வெங்கடேசா என்று வேண்டுவது போன்று என்றென்றும் உன் சேவகமே ஏற்றிப் பறை கொள்வோம் என்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். உனக்கு சேவை செய்கின்ற அந்த கைங்கரிய பறைதான் எங்களுக்கு பெரியவரை, அதுதான் நாடு புகழும் நல்ல பரிசு, அதுதான் நீ சபா மண்டபத்திலே வந்து நீதியாசனத்திலே அமர்ந்து நீதிவானாக தர்ம பிரபுவாக எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் கேட்டு, யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளுவதற்காக இன்று யாம் வந்தோம், எங்கள் மீது இறக்கப்பட்டு நாங்கள் எப்படி வந்தோம், உன் அடி போற்றி வந்தோம், உன் திரள் போற்றி வந்தோம், உன் புகழ் போற்றி வந்தோம், உன் கடல் போற்றி வந்தோம், உன் குணம் போற்றி வந்தோம், உன் வேல் போற்றி வந்தோம், யாம் வந்தோம் இறங்கு 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 என்று நப்பிண்ணை பிராட்டியை புருஷகாரியாக வைத்து வேண்டுவதாக இந்த பாசுரத்தை தலைக்கட்டுகின்றாள் ஆண்டாள் நாச்சியார் என்று சொல்லி, இந்த பாசுரத்தினுடைய சுவாபதேசத்தின் ஒரு துளியை மட்டும்தான் இப்பொழுது நாம் அனுபவித்திருக்கின்றோம் என்று சொல்லி, இத்தகைய ஒரு பெருமையுடைய அந்த கடலை எம்பெருமானுடைய திருவடியை நம் உள்ளத்திலே கொண்டு சரணாகதி பண்ணுவோம் என்று பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று இந்த பாசுரத்தினுடைய சுவாபதேசத்தை பூர்த்தி பண்ணுகின்றேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.